சுமன் கவி, ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் நீட் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. நீட் விவகாரம் அப்படின்றது தனிப்பட்ட விவகாரம் அல்ல, தேசிய அளவில் பொது விவகாரம். திமுக கூட கையில் எடுத்த விவகாரம் தான். மற்றொரு பக்கம் ராமர் கோவில் விவகாரம். ராமர் கோவில் விவகாரம் அது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கானது, ஒரு குறிப்பிட்ட அரசியல் வியூகத்திற்கானதுன்னு எடுத்துட்டா கூட நீட் விவகாரம் ராமர் கோவில் விவகாரத்தை தாண்டி திமுக இன்னைக்கு மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்து அணுகியிருக்காங்க. நாடாளுமன்றத்தை முடக்க நினைச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது திமுக காங்கிரஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளவுனுடைய வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கடந்த காலங்களில் ஒரே கோரிக்கையை முன்வைத்து நகருவாங்க நாடாளுமன்றத்தில். இன்னைக்கு நீட் விவகாரம் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய விவகாரத்தில் திமுகவும் கை கோர்த்திருக்கலாம். ஆனால் அந்த விவகாரம் வேண்டாம், மேகதாது விவகாரத்தை நம்ம கையில் எடுக்கலான்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய இந்த பிளவு அப்படின்றது முதல் நாள்லேயே எதிரொலிக்க தொடங்கி விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த தொகுதி மறுவரையறை மசோதா அதுதான் இன்னைக்கு பிரதானமாக வரும். அது குறித்து தான் விவாதம் கடுமையாக நடக்கும். அதில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதில் ஏற்கனவே திருச்சி சிவா அவர்கள் மற்றும் டிஆர் பாலு இன்னும் எல்லாருமே முன்கூட்டியே சொன்னாலும் கூட நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லா உத்தரவாதத்தையும் கொடுத்தாலும் கூட பல்வேறு தரப்பினர் அதில் சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருந்தார்கள். அப்போ இறுதி முடிவு ஆனால் அவங்களுமே ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மசோதாவில் என்ன இருக்கிறது என்பதை முழுவதுமாக படித்துவிட்டு அதன் சாராம்சத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன் என்ன இருக்குது என்ன யாருன்னு தெரியாமலேயே உடனே முதல்லையே எதிர்ப்பதுங்கிறதுல எடுக்காமல் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறது. எனக்கு எதிர்ப்பு விவகாரத்தில் அதாவது டீலிமிட்டேஷனில் பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அது குறையாமல் 1971 சென்சஸ் படி அந்த விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்து கொள்வது. எண்ணிக்கையை கூட்டினாலும் சரி எண்ணிக்கையை குறைச்சாலும் விகிதாச்சாரம் 71 படி இருக்கணும். அதுதான் பிரதானம். மற்றபடி விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்லிட்டு வேற எந்த எதையாவது மாற்றிட்டிங்கன்னா சிக்கல். அப்போ அதனால் அந்த 71ங்கிற நம்பரை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ அதில் அவர்கள் சமரசம் செய்து கொள்வதற்கு இல்லைங்கிறத நேற்றே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் இன்னைக்கு வராதனால அது அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எது பிரதானம்னு இருக்குதோ அதை அவங்க முன்னில் எடுக்கிறாங்க. இப்போ விவகாரங்கள் கூட தான் திமுகவுக்கு பிரதமர் நீட்டுக்கு அவர்கள் பிரதானமானது தான். இப்போ நீங்கள் இதே சொல்லும்போது தான் சொன்னீங்க, ஆராசா அவர்கள் சார் செல்வம் சொன்ன ஆராசா போய் பார்த்தாரு. யார் இந்த அவரை போய் பார்த்தாரு. இப்படி அவர்கள் எல்லா தரப்புலையும் அவர்களால் முடிந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. காங்கிரஸ் இன்னொன்று ஒரு தேசிய கட்சி, அதுக்கு ரீஜனலாக அது எந்தெந்த மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு ஃபேவராக கூட அது இயங்கும். குறிப்பாக கர்நாடகாவுக்கு ஃபேவராக அது இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அவர்கள் மேகதாட்டு பிரச்சனையை அது ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் ஆகும். நீட்டு விவகாரம் மிக முக்கியமானதுன்னு கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வட மாநிலத்தில் அதுவும் குறிப்பாக டெல்லியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ்நாட்டில் அந்த தாக்கம் இருந்தாலும் ஒப்பீட்டு அளவில் மேகதாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு திமுக கருதுகிறது. இப்போ அதான் இன்றைய தேதிக்கு. மற்ற காலகட்டத்தை அதாவது கடந்த காலம் ஒரு நாளைக்கு நாள் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்போ அந்த அடிப்படையில் திமுக இதை முன்னெடுத்திருப்பது. நான் திமுக காங்கிரஸை எதிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லலை. அப்படி இருந்தால் அப்படிதான் அது உண்மையாக இருந்தால் ஏன் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் திமுகவுக்கு திமுக டீலிமிட்டேஷனில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், அது பாஜகவை எதிர்த்து அது செயல்பட வேண்டும், ஏன் வேண்டுகோள் விடுக்க வேண்டும்? அப்போ அவர்களுக்குள்ள வேறு வேறு முகாம்களில் இருக்கிறார்கள். எதிரெதிர் சுச்சுவேஷன்ஸ். சில படங்களில் காதலியாகவோ அல்லது இணைந்தோ இருந்தவர்கள் பிரிந்து தனித்தனியாக வாழ வேண்டிய அல்லது வெவ்வேறு இடங்களில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்ல, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது ரெண்டு கட்சிகளுக்கான வெவ்வேறு சுச்சுவேஷன். மற்றபடி ரெண்டு கட்சிகளினுடைய புள்ளி அதிலிருந்து மாறுபட்டு அவர்கள் செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. சரிங்களா? ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் நேரில் சந்தித்து, ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களோ கார்கே அவர்களோ நேரடியாக காக்ரோச் ஜனதா தள ஆட்சிக்கான அதனுடைய ஆதரவை கொடுத்திருந்தால் இந்த போராட்டத்துக்கான வீரியம் கூடியிருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா எதிர்கட்சிங்க, உங்களுடைய வலுவை நீங்கள் இந்த வாலி இப்படி எடுத்து வாங்கிடுவாருங்க, அதே மாதிரி வாங்கி கொண்டு இந்த ஆதரவையும் சேர்த்து வாங்கி கொள்வது என்பது கூடுதல் வலு சேர்த்திருக்கு. இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க, இத்தனை கண்ணீர் புகை குண்டுகளில் கிடந்து அவதிப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் அவர்கள் கடந்து போராடுறாங்கன்னா ஜென்சி இளைஞர்கள் இவர்களுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியமானதுன்னு சொல்லுகிற ராகுல் காந்தி இதற்கு ஆதரவு நேரடியாக தெரிவிக்காமல் தவிர்த்திருப்பது என்பது
ஒரு வகையான நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இவர்களுடைய வளர்ச்சி ஒருவேளை இவர்களுக்கு நெருடலாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. ஆனால் 2010-11 வாக்கில் நினைக்கிறேன் இந்த இவர் அண்ணா ஹசாரேவினுடைய அந்த 2011 வாக்கில் அண்ணா ஹசாரேவினுடைய போராட்டம் அதே இடத்துல தான் நடக்குது. அந்த போராட்டம் காங்கிரஸை திரும்பி விட முடியாத அளவிற்கு வெகு தூரம் தள்ளி நகர்த்தி விட்டது டெல்லியில. இன்னைக்கு அதை விட வலுவான அதை விட வீரியமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு. எந்த இடத்தில் மோதி அவர்கள் வெளியில் தள்ளப்பட்டார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை காக்ரோச் ஜனதா தளம் உருவாக்கி இருக்கு. அப்ப சுமன் கவி சொல்றதுல இருந்து பாஜகவினுடைய பார்வையும் காங்கிரசினுடைய பார்வையும் இந்த விவகாரங்கள்ல ஒரே பார்வையா தான் இருக்கு அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? இல்ல ஒரே மாதிரி இல்ல. பாஜக இவர்களை தடுக்க வேண்டும் என ஒரு பார்வையை பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து தன்னுடைய வளர்ச்சியை பாதிச்சிருமோ நீங்க சொல்றீங்க? இல்ல அதை லாபகமா பயன்படுத்தணும் தான் சொல்றேன். இதை வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சாலே பயன்படுத்திக்கலாம். ஆனா இவர்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியல. அது என்ன முடிவுக்காக அவங்க இப்படி தள்ளி போட்டுருக்காங்க. இப்ப சுமன் கவி கொஞ்சம் அதான் சொன்னாரு. அதுதான் அவர்கள் சொன்னது எதுக்காக சொல்லணும்னா அதுல வளர்ச்சியில் ஒருவேளை பாதிக்குமோ என்று அவர்கள் நினைக்கலாம். அந்த பார்வையில காரணத்துக்கு அவர்கள் தள்ளி போட்டுக்கலாம். ஆனால் இதை வளர்த்து விட்டால் நான் சொன்ன மாதிரி அண்ணா ஹசாரே மாதிரி இவர்களை தூக்கி வீசுவதற்கு அது எப்படி உதவிச்சோ அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக இது ஒரு மிகப்பெரிய கலகத்தை ஒரு அதிர்வு அலையை ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குங்க. எதன் மேல் எந்த வழியாக என்ன காரணத்துக்காக காட்டணும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு வந்து ஜென்சி புரட்சின்னாங்க. ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து நமக்கு முதலமைச்சராக வந்து சேர்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து புரட்சி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு போர் அடிச்சிருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு புதுசு தேவைப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு காரணம் வந்து கிடைச்ச உடனே அது மாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய அளவில் ஒரு பெரும் அதிருப்தி பெரும் நெருக்கடி மக்கள்கிட்ட இருக்குது. அதை உருப்பெற செய்வதற்கு ஒரு போராட்டம் நமக்கு கையில் கிடைக்கும் போது அதை வடிவமைத்து கொண்டு அதை வைத்து எதிரியை வீழ்த்துவதற்கு இவர்கள் காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து. உங்களுடைய பார்வையா இருக்கு. சுமன் கவி உங்ககிட்டே வர சமீபத்தில் திமுக பாஜகவுடைய கூட்டணி விவகாரங்கள் பேசப்படுது. நாடாளுமன்றத்துடைய நிகழ்வுகளை பொருத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. திருச்சி வேலுசாமி சார் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே முக்கியமான நீட் விவகாரங்களை நோக்கி நகரும்போது திமுக அவங்களுடைய இயலாமை அப்படின்னு கூட குறிப்பிட்டுக்கலாமே. அந்த விவகாரத்தில் மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்து பேசுறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அணுகுமுறையை நீட் விவகாரத்தில் எடுத்துடக்கூடாது அப்படின்றது கூட திமுகவுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் திமுக பாஜக கூட்டணி, திமுகவை சேர்ந்த எம்பி மத்திய அமைச்சர் ஆவார். இந்த பேச்சுக்கு மத்தியில் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நீட் அப்படின்ற முக்கியமான ஆயுதத்தை திமுக எடுக்க தவறுறாங்க நாடாளுமன்றத்தில். பாஜகவோடு ஒரு சுமூகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முதல் நாளாக இன்னைக்கு பார்க்கலாமா? அதாவது பாஜகவினுடைய இந்த கூட்டத்தொடரில் அவர்கள் வைத்திருக்கிற பிளான் இருக்குல்ல, எதுலேயுமே அவர்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஒவ்வொன்றுலேயும் அவர்கள் லாபத்துக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று இல்லைன்னா ஒன்று அவ்வளோதானே தவிர எந்த ஒரு விஷயத்துலையும் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது. அதாவது என்னென்னா வச்சிருக்கிற வரிசையில் எதை நான் வந்து முழுசுமாக முடிக்க போகிறேன் அப்படிங்கிற டாஸ்க்கு தான். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அதுக்கு தேசிய அந்தஸ்து கொடுக்கணும். அது வந்து 1971 சட்டத்தின்படி அதாவது இந்த பாடலுக்கான அதாவது தேசிய கொடிக்கான மரியாதை இது மாதிரியான அதாவது ரொம்ப சென்சிட்டிவான அந்த தேசிய அடையாளங்களின் மீது வைக்கிற மரியாதையை யோடு சேர்த்து இந்த பாடலையும் நினைக்கிறாங்க. இனிமேல் இந்த பாட்டை யாரும் நீங்கள் பாடாமல் இருந்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது பாடாமல் இருந்தீங்கன்னு மட்டும் இல்லை, அதை நீங்கள் பாடுறதுக்கு இடையூறாக இருந்தீங்கன்னாலும், இப்போ நான் பாடுறேன் நீங்கள் இடையூறாக இருந்தீங்கன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உங்கள் மேலே கேஸ் போடலாம். இந்த மாதிரி வந்து அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பாட்டை அதை சட்டமாக்கிட்டாங்க. இது வெறுமனே ஒரு வாய்மொழி உத்தரவாக இருந்ததை இப்போ வந்து அதை சட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய அபாயகரமானது. சிறுபான்மையினர் மேல் நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஒருவேளை இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டை யார் வந்து பாடாமல் தவிர்ப்பாங்க? அந்த பாட்டுக்குள்ளே எல்லா இந்து புராண கடவுள்களுடைய எல்லா பெயர்களும் இருக்குது, எல்லா செய்திகளும் இருக்குது. இது அறிந்த அல்லது தெரிந்த அல்லது இணை கற்பிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பண்புகள் அவர்கள் தான் அதை வந்து அல்லாவுக்கு இணை கிடையாதுன்னு நினைக்கிறவர்களும் அதை வந்து தவிர்ப்பாங்க. அப்படி தவிர்க்கிறதா இருந்தால் அதை கூட மென்ஷன் பண்ணி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. ஸோ அது 1 நாள் 2 நாளில் 3 ஆண்டு காலம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல். அதை ரொம்ப ஈஸியாக
அந்த விஷயத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை கூட்டணும். எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை மட்டும் இல்லை, நீதியை எல்லாவற்றையும் தங்கள் பக்கம் வளைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது, ஒன்றுக்கு பதிலாக நிறையா இருப்பது என்பது அவர்களுக்கு வசதியானது. ஏன்னா இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கணக்குப்படி தெய்வங்களே ஏன் அதிகமாக இருக்குன்னா, தேவைக்கேற்றபடி புராணங்களையும் திட்டங்களையும் சட்டங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் பாடல்களும் இப்போ தேசிய பாடல் இன்னொன்று இணை கற்பிக்குதுன்னா, இங்கே இப்போ ஜனகன மனன்னு சொல்லி நீங்கள் அந்த தேசிய கீதம் இருக்குல்ல, அதற்கு இணையான ஒன்றை வச்சிட்டோம்னா அப்புறம் அதை ஈஸியாக வீழ்த்திடலாம். இப்போ காந்திக்கு பதிலாக ரவீந்திரநாத் தாகூர், ஏன் அவர் வந்து கவிதை எழுதலையா, அல்லது சுபாஷ் சந்திரபோஸ் போராடலையா அப்படின்னு சீமான் பேசுகிற மாதிரி அவருக்கு இணையாக ஒரு இணையை கற்பிக்குது. ஏன் பெரியார் தான் இந்த நாட்டில் எல்லாம் பண்ணாரான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? இதையே இந்திய அளவில் காந்தி தான் எல்லாவற்றுக்கும் முழு அத்தாட்சியா, ஏன் மற்றவர்கள் போராடவில்லை, ஏன் பகவத்சிங் இல்லையா அப்படின்னு சொன்னால் பகவத்சிங் சரிதானுங்க அப்படின்னு சிபிஎம் ஓகே அப்படிம்பாங்க. இல்ல, இதெல்லாம் இப்படியாக சுமன் கவி சொல்லக்கூடிய விவகாரங்கள்லாம் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல எப்படி அணுகுமுறை இருக்குன்றது இல்ல. இப்படி இணை கற்பிப்பதன் மூலமாக இப்ப இன்னைக்கு நடந்திருப்பது என்பது தேசிய கீதத்துக்கான இணையான ஒரு பாடல். இப்போ நாளைக்கு அப்படியே வந்து தள்ளி கொஞ்சம் இடம் கேட்டுட்டு அப்புறம் மொல்ல தள்ளி அந்த முதல் இடத்தை காலி பண்ணுறதுக்குள்ள இந்த வேலையைத்தான் இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதோட ஒரு அடையாளம். அப்போ தேசிய அடையாளமாக இருக்கிற தேச பண்ணுக்கு, நாட்டு பண்ணுக்கான மரியாதையை இழக்கச் செய்வது அல்லது நகர்த்தி விடுகிற வேலையும் இதில் இருக்கிறது. அது கூட இந்துத்துவ நோக்கமும் அதில் இருக்குது. சுமன் கவி, என்னுடைய கேள்வி இவ்வளவு பெரிய ஒரு என்னுடைய கேள்வி அப்படின்றது, மேகதாது காங்கிரஸ் சார்ந்த மாநில விவகாரம், நீட் அப்படின்றது மத்திய அரசு சார்ந்த ஒரு தேசிய அளவிலான விவகாரம். காங்கிரஸ் ஒரு தேசிய அளவிலான விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நீட் விவகாரமும் முக்கியமான ஒன்று. நீட் விவகாரத்தை இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து கையில் எடுக்காம கர்நாடகாவில் காங்கிரஸை சார்ந்த மேகதாது விவகாரத்தை மட்டும் திமுக கையில் எடுப்பது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு இணக்கமான அணுகுமுறையா தான் என்னுடைய கேள்வி. அப்படி இல்லைங்க. விச் இஸ் மை பிரையாரிட்டிங்கிறது காலத்துக்கு காலமாக தான் போன பிரையாரிட்டி தான். நீட் மட்டும் கிடையாது. அதனால தான் இதை சொல்றேன். நீதிபதிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்துவது அது அபாயகரமானது. டீலிமிட்டேஷன் அதை விட எல்லாவற்றையும் விட டீலிமிட்டேஷன் பெரும் அபாயகரமானது. எல்லோரும் ஒன்று கூடி நிற்க வேண்டிய ஒரு இடம் அது போக இது அந்த ஒன்று கூடி நிற்க வேண்டிய இடம் தான் இப்ப பிரிஞ்சுட்டாங்களோ. காங்கிரஸ் தனியா போராடுறாங்க, திமுக தனியா போராடுறாங்க. இன்னும் எதிர்க்கட்சிகளுடைய அந்த வலுவான குரல் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அது சிதையும் போது அது பாஜகவுக்கு தானே ஃபேவரா போகும். அது கண்டிப்பா அதைத்தான் திமுக கையில் எடுக்குதான். வரலாறு படித்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பயன்படுத்தினார்கள். தனித்தனி சமஸ்தானங்களை வெவ்வேறாக வந்து டீல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியையும் டீல் செய்வது அல்லது தனித்தனியாக அவர்களை குரல் வைப்பது அல்லது அவர்கள் எழுப்பினால் அதை பயன்படுத்திக் கொள்வது, இது பாஜகவுக்கு, அதாவது ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு மையத்துக்கு லாபகரமானது. அந்த லாபத்தை தான் திமுக கொடுக்க நினைக்கிறாங்க. அந்த புள்ளி சரிதானு கொடுக்குன்னு கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம ரெண்டு பேருமே ஒரு தலைமை கிட்ட போகும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திட்ட போய் நிற்கும் போது நீங்க உங்க டிமாண்டை வைக்கிறீங்க, நான் என் டிமாண்டை வைக்கிறேன். நான் உங்களை வீழ்த்தணும், நானோ என்னை வீழ்த்தணும் நீங்களும் இருக்கிறீங்களாங்கிறது வேற கேள்வி. ஆனால் என்னுடைய பிரையாரிட்டி இதுன்னு அவங்க வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு சுமூகமா பேசி முடித்து அதை செயல்படுத்தி இருக்க முடியும். ஒன்று குவிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட சினாரியோ இப்ப இல்லை. நான் அதை தான் சொன்னேன். சிச்சுவேஷன், ஒரே கூட்டணியில் ஒரே இடத்தில் இருந்த ஒரு கூட்டணியில் இருந்தக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குது. இன்னும் கூடுதலாக நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கூட்டணியிலிருந்து விலகி வேறொரு கூட்டணிக்கு அல்லது வேறொரு தலைமையோடு நீங்க வந்து கூட்டணி அமைத்ததற்கு பிறகு, ஆதரவுன்னு போனதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை டிமாண்ட் பண்றதே இருக்கு இல்லையா, அதுவே கூட அது வந்து காங்கிரஸுக்கு சரியான எனக்கு தெரியல. ஆனால் அதை கேட்டு அதற்கு வந்து ஓகேன்னு சொல்றதோ அல்லது அதற்கு இயல்பா நடந்து கொள்வதோ திமுகவின் சரியான நகர்வு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு ஜனநாயகத்தில் வெளியில இருந்துகிட்டே ஒருத்தரோடு ஒரு உரையாடுவது தவறில்லை. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி தான், நாம சொல்ற மாதிரி தான் திமுக நடக்கணும்னோ அல்லது காங்கிரஸ் இப்படித்தான் நடந்து கொள்ளணும்னா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. சரி, நிறைவா இது இந்த நாள்ங்கிறது மிக மோசமான ஒரு நடைமுறை நடந்த நாள். அதாவது 1966
இந்துத்துவ அமைப்புகள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்த பசு பாதுகாப்பு அமைப்புகள் நடத்தின போராட்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு நிகரானது. அதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டம், அதுவும் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை முடக்குவதற்கு போகலை. சரிங்களா? 10 மீட்டர் இடைவெளிக்குள்ளே இவ்வளோ நெருக்கத்தில் போய் அதுவும் இவ்வளோ பெரிய கலைபகரமானதுங்கிறது இதுக்கு நிகரானதான். இன்னொன்று உங்களுக்கே தெரியும், அந்த காலகட்டத்தில் காமராஜர் அவர்களை கொல்வதற்கான சதி நடந்தது. அவர் இருந்த இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டது, அவர் தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலம் அது நடந்தது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு போராட்டம். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்பது மக்களுக்கு தேவையான, மக்களை பாதிக்கிற, மக்களினுடைய உணர்விலிருந்து வெளியில் எழுந்திருச்சு வந்திருக்கிற ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை ஒரு பக்கம் துப்பாக்கி குண்டு, அதாவது குண்டுகளையும், அதாவது கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீரையும் பீச்சி அடித்து தடியடி நடத்தி அந்த மக்களை விரட்டிட்டு, இந்த பக்கம் எதிர்கட்சி கட்சிகளை குதர்வடையை நெறித்து அவர்களை பேச விடாமல் தடுத்துட்டு, ஜனநாயகம் இங்கே பரிபூரணமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசுவது என்பது கேலிக்குரியது, வேடிக்கையானது.